ஆனாலும் தாவேகா நண்பா நண்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும். எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆளை நிதி அமைச்சரா விஜய் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதுக்கு சான்று அந்த நபருடைய சகோதரர் பேசிய இந்த காணொளி தான். மரிய வில்சனுடைய சகோதரர் பேசியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் மரிய வில்சனார் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இன்ஃபேக்ட் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டார்கள் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு கேண்டிடேட் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவங்க கையில அதிகாரம் போச்சுன்னா அந்த அதிகாரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க, மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவாங்களா இல்ல தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்துவாங்களா, இதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுறதுக்கு பதிலா வைப் பண்றோம், மாற்றம் வேணும், எங்க அண்ணன் சிஎம் சேர்ல உட்காரணும் அப்படின்னு கண்மூடித்தனமா ஓட்டு போட்டீங்கல்ல, அதற்கு தான் இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல உங்களோட சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அனுபவிக்குது. என் பேர் மரிக்லாட். நான் தான் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனுடைய சொந்த பிரதர். நான் 2022 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு குலவெறி தாக்குதல் நடத்தினார். அதை பற்றி நான் ஏற்கனவே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி இன்று அந்த வழக்கு விசாரணை வந்தது. இன்றைக்கி அவர் ஆஜராகவில்லை. இன்றைக்கி ஆஜராகிறதுக்கு நீதியரசர் வந்து அடுத்த வாட்டி அவர் அடுத்த இயரிங் அவர் வரணும்னு கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. சார், இது 2022 எங்கள் மேலேயும் மனைவி மேலேயும் அவர் இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் மேலே ப்ரெஷர் நிறையா போட்டிருக்காரு. ப்ரெஷர்ன்ற சென்ஸ் எங்கள் மேலே நிறைய வழக்குகள் என் மேலேயும் மனைவி மேலேயும் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நிதித்துறை மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் ஆன்டிசிபேட்டரி வாங்கி கம்ப்ளை பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ரையலில் ஏன்னா நிதித்துறையை மட்டும் தான் நம்பியிருக்கோம் நானும் என் மனைவியும். இதை வந்து நாங்கள் வழக்கை வந்து இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவித்து இதை நாங்கள் மேற்கொண்டு இதெல்லாம் எதிர்நோக்கி போயிட்டுருக்கோன்றது காரணம் என்னென்னா நிதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். இது வதந்திக்கு தான். அதெல்லாம் இவ்வளோ 22 இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆசாமிக்கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து நிதித்துறையை மட்டும் நம்பி தான் போயிட்டுருக்கோம். இந்த எங்கள் மேலே நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே இருந்தோன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பயந்து இந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றம் நிறையா நடந்ததுனால உடனே எங்களுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் அயல்நாட்டுக்கு போயிருந்தோம். அயல்நாட்டிலே இருந்தோம். இப்போ திருப்பி இது இவ்வளோ நாள்லையும் எல்லாத்தையும் எதிர்நோக்கிட்டு எல்லாத்தையும் நான் சட்ட ரீதியாக தான் அணுகியிருக்கேன். எல்லாத்தையும் சட்ட ரீதியாக போயிட்டுருக்கேன். இது வந்து பின்வாங்குற இது கிடையவே கிடையாது.